தித்திக்கும் தேன் தமிழ் திக்கெட்டும் பரவட்டும். முத்தமிழ் தாய்க்கும் என் முதற்கண் வணக்கத்தையும். நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே என்ற வழியில் வந்த நடுவர் அவர்களுக்கும் அவையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புவியில் எனக்கென ஒரு இடம் உருவாக்கி அதை எந்த அலையும் அழிக்க விடாமல் பார்த்து கொள்ள நான் இருக்கிறேன். ஆனால் சில நேரங்களில் நானே அதை அழித்து விடாமல் இருக்க எனக்கு ஒரு துணை தேவைப்படுகிறது என்ற இவ்வரிகளுக்கு சொந்தக்காரரான புவியரசு அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். புவியரசு என்பவர் ஒரு தமிழ் கவிஞர் மற்றும் மொழிபெயர்ப்பாளர். இவர் 2009ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். புவியரசு ஒரு தமிழ் கவிஞர். அவர் உடுமலைப்பேட்டைக்கு அருகில் உள்ள லிங்கவநாயக்கன் புதூர் என்ற கிராமத்தில் சுப்பையா என்பவருக்கு மகனாக பிறந்தார். இவரது இயற்பெயர் சு ஜெகநாதன். ஜெகநாதன் என்ற சமஸ்கிருத வார்த்தையின் தமிழாக்கம் தான் புவியரசு ஆகும். இவரது பெற்றோர் கிராமத்தில் இருந்து கோயம்புத்தூருக்கு குடிபெயர்ந்தனர். இவரது இடைநிலை பட்டத்தை கோயம்புத்தூர் தமிழ் கல்லூரியிலும் தமிழ் வித்வான் பட்டத்தை பேரூர் தமிழ் கல்லூரியிலும் பெற்றார். இவரது படைப்புகள் 1952ஆம் ஆண்டு வெளிவர ஆரம்பித்தன. இவர் 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறார். காந்தியிடம் ஒரு தடி இருந்தது, அதை அவர் பயன்படுத்தவே இல்லை என்ற இவ்வரிகள் சொல்லுகின்ற உண்மையை உணர்ந்து கொண்டால் விளக்கமாகவும் உருக்கமாகவும் இருக்கும். காந்தியிடம் ஒரு தடி இருந்தது, அதை அவர் பயன்படுத்தவே இல்லை. புனலிர் கனலோ பூவில் நெருப்போ புள்ளி பெண்மான் புலியோ கனவுகள் காணும் கண்ணியின் மனதில் கக்கும் எரிமலை குழம்போ என்ற இவ்வரிகளுக்காக புவியரசு அவர்கள் காவல்துறையினால் விசாரிக்கப்பட்டால் இருந்தாலும் இவர் அதற்காக பின்வாங்கவில்லை. மேலும் தொடர்ந்து அரசிற்றமிக்க நூல்களையே கவிதையாக எழுதி கொண்டுதான் இருக்கிறார். கோவையின் அடையாளம் சிறுவாணி என்றாலும் எழுத்துப்பணி மூலம் சமூகத்தை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நகர்த்தியோர் கவிஞர் புவியரசு அவர்கள் கோவையின் அடையாளமாகவும் திகழ்கிறார். தேடாதே தொலைந்து போவாய், வழிகள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன என்று அக்காலகட்டத்தின் நன்னம்பிக்கையை பிரதிபலிக்குமாறு கவிதை எழுதியவர் புவியரசு அவர்கள். கவிதையை ஜனநாயகப்படுத்திய வானம்பாடி இதழின் தாய்ப்பறவை. இவர் வாழ்க்கை முழுக்க சிந்தனை, சினிமா, மெய்யியல் என தேடலுடனே இயங்கிக் கொண்டிருப்பார். இவர் மொழிபெயர்ப்புக்காக 2007ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருதும் கலைஞர் பொற்கிளி விருது 2008ஆம் ஆண்டும் தமிழுக்காக சாகித்ய அகாதமி விருது 2009ஆம் ஆண்டும் பெற்றிருக்கிறார். 87 வயதிலும் கூட திரைப்படத்தை இயக்கும் வாய்ப்பு வந்தால் இயக்குவேன் என்று சொல்லும் அளவிற்கு உற்சாகமாக இருக்கிறார். உயிரெழுத்தில் தொடங்கி மெய்யெழுத்தை கலந்து உயிர்மை எழுத்தாக வார்த்தைகளை தொடுத்து செந்தேனாய் இனிக்கும் செந்தமிழில் என் உரையை முடித்த மகிழ்ச்சியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.